பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் விருகம்பாக்கம் வடக்கு பகுதி 129வது வடக்கு வட்டம் சார்பில் பகுதி செயலாளர் சி.கே. முருகன், வட்ட செயலாளர் பாசறை எஸ்.பி. குமார் ஆகியோர் முன்னிலையில் வட்டத்தில் உள்ள பொதுமக்களிடம் கடந்த அதிமுக ஆட்சியில் விலைவாசி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், அத்தியாவசிய பொருட்கள் விலை ஆகியவற்றை தற்போதைய திமுக ஆட்சியோடு ஒப்பிட்டும் அதிமுக அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் விலக்கி கூறி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான விருகை வி.என். ரவி பிரசுரம் மற்றும் பரிசு பொருட்களை வீடு வீடாக சென்று வழங்கினார். இதில் பிடிசிஎஸ் செல்வம், என் மச்சரேகை, அமுதா, சகிலா, சரவணன், நாகூர் கனி, முருகதாஸ், புல்லட் செல்வம், எஸ். குழந்தை வேலு, எஸ். ராஜமாணிக்கம், தசரா முத்து, பிரகாசம், சுரேஷ், எஸ். ராஜி, செந்தில்வேல், அந்தோணி ராஜ், முரளி, ஜவுளி கிருஷ்ணன், திருப்பதி ராஜா, மாலக்கொண்டையா, பாலாஜி, நித்தீஷ், பட்டேல், குமார், கே. செல்வம், சாய், அருண், பார்வதி, ஹோட்டல் ராஜி, அன்பு, அழகப்பன், மார்க்கெட் பாஸ்கர், தத்தன், ஐடி விங் பாக்யராஜ், ஆனந்த் பாபு, முரளி கிருஷ்ணா, மகளிர் அணி பி. சங்கீதா, சாந்தி, பொன்மயில், இந்திரா, பூர்ணா, சித்ரா, ரேகா, முத்துலட்சுமி, எம்.கே. லதா, பிரியா, சரண்யா உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நடக்க போற தேர்தலுக்கு வாக்குறுதி பார்த்திருக்காரு. ஒரு குடும்பத்துக்கு 10,000 கொடுக்குற உதவி தொகையா, குடும்ப தலைக்கு 2,000 தரணிக்காரு, முதியோர் உதவி 2,000 தரணிக்காரு. பெண்கள், அதாவது சென்னை மாநகர பேருந்துல பெண்கள் மட்டும்தான் கட்டணம் எல்லாம் போறாங்க, ஆண்களும் கட்டணம் எல்லாம் போலாம்னு சொல்லியிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுத்திருக்காரு. ஸ்கூட்டிக்கு மானியம் 2,000 தரணிக்காரு. மாதிரி பல தேர்தல் வாக்கு கொடுத்திருக்காரு. அவர் சொன்னா செய்வார் என்பது எல்லாருக்கும் தெரியும். கடந்த முறை ஆட்சியில் 4,5 வருஷம் இருந்தார். 4,5 வருஷம் எப்படி ஆட்சி 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து இந்தியாவில் மட்டும்தான். இந்த 5 வருஷமா டிஎம்கே ஒரு கல்லூரியாவது கொண்டு வந்துருந்தா அம்மா தாலி தங்கம் கொண்டு வந்தா நல்ல திட்டமா இல்லையா? லேப்டாப் கொடுத்தாங்க. நீ ஏதோ அரசு பள்ளியில வாங்கிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிரைவேட் அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க, தாலி தங்கம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் தான் லேப்டாப் அவங்க தராங்க. 10 லட்சம் தரேன்னு சொன்னாங்க. அதாவது கல்லூரியில 2ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அம்மா பிளஸ் 2 படிக்கிறவங்க கொடுத்தாங்க. பிளஸ் 2 படிக்க ஓட்டுருக்கா அம்மா எதிர்பார்த்து கொடுத்தாங்களா? ஆனா அவங்க கல்லூரி 2ஆம் ஆண்டு கொடுத்தீங்கன்னா ஓட்டுக்காக கொடுக்குறாங்க. அது மாதிரி அம்மா வந்து மகளிர் காவல் தொற்று குழந்தை நிலத்தடி கந்து வட்டி ஒழிச்சாங்க, லாட்டு சீட்டு ஒழிச்சாங்க, கள்ளச்சாரத்தை ஒழிச்சாங்க. அது மாதிரி பால் விட்டாரை கொண்டு வந்தாங்க. அரசு பள்ளியில், அரசு மருத்துவமனை குழந்தை பிறந்த 16,000 கட்டணம் கொடுத்தாங்க. அது மாதிரி நல்ல ஆட்சி கொடுத்தாங்க. அதனால மீண்டும் எடப்பாடி வரணும். நண்பு ஆதெல்லாம் கொடுத்து